இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா வரும். இது வந்து 50 ரூபா. ஓ சரி சரிங்க. இது எடுத்தீங்கன்னா 190. அந்த மாதிரி ஒவ்வொரு இது இப்போ அக்சசரிஸ் கூட சேர்ந்து வர்றது ஒவ்வொரு அந்த அக்சசரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும் உங்களுக்கு. சரி சரிங்க. ஓகே. வீட்டில் வச்சு சாமி கும்பிட்றாங்க இல்லைங்களா, வரலட்சுமி நோம்புக்கு அதுக்கு வந்து வர்றது. இது வந்து டோட்டல் அக்சசரிஸோட அப்படியே வந்துடும் உங்களுக்கு. சரிங்க. ஓகே. தனியாக கொண்டை வேணா தனியாக கொண்டை மட்டும் இந்த மாதிரி ஃபேஸ் வாங்கி அவங்களே அலங்காரம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி செட் பண்ணுற மாதிரி அதுக்கு தனியாக வரும் உங்களுக்கு. வீட்டு அலங்காரத்துக்கு இந்த வரலட்சுமி பூஜை, ஆடி வெள்ளி அந்த மாதிரி வர்றதுக்குன்னா இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வாங்கி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா முகம் வச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணலாம். இந்த மாதிரி முகம், இந்த மாதிரி அலங்காரம் பண்ணின முகம், இதுக்கு ஜடைகம் இது மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். வித்தியாசமா இருக்கு, சைஸ் வாரியாவும் இருக்கு. இந்த மாதிரி ஜடைகா இந்த மாதிரி எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி தாமரை இருக்கு, தாமரை வச்சு அது மேல இந்த சாமியை வச்சு கூட நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி வீட்டுல எல்லாம் குட்டி குட்டியா சாமி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி சைஸ் வரையா இருக்கு. உச்ச வர இது ஆண் சாமி பெண் சாமிக்கு ஐம்பன் சிலைகள்லாம் இருக்கும்லங்க, அந்த மாதிரி குட்டி குட்டி சாமிக்கெல்லாம் இந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கு அலங்காரம் வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிடுற மாதிரி வருங்க. நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். தனித்தனியா இந்த மாதிரி முகம் இது வந்து கலச மாதிரி தனியா இருக்கும். இந்த மாதிரி முகம் வச்சுக்கலாம். மேல இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். வேணா மேல இது வேற விபூதி பட்டை, கண் மலர், இந்த கிரீடத்துக்கு எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் போட்டு இன்னும் எவ்வளவு வேணா அலங்காரம் பண்ணிக்கலாம். நம்ம சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி. சைஸஸ் இருக்காக்கா இல்ல ஒரே இது வந்து மேக்ஸிமம் விநாயகர் பொறுத்தல ஒரு சைஸ் தாங்க. ஒரே சைஸ். இந்த மாதிரி இதுல பூல இருக்கு. இது மெட்டல் தாயாருக்கு பண்ணலாம், பெருமாளுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ல இப்படி மாதிரி பின்னாடி வச்சுக்கலாம். பின்னாடி தேங்காய் வச்சு இந்த முகத்தை வச்சு கட்டி இது மாதிரி பண்ணிக்கலாம். முகம் வைக்கலனாலும் தேங்காய் வச்சு கூட பண்ணிக்கலாம். இது வந்து கோயிலுக்கான அலங்கார நகைகள் தானே. இது கிரீடம். சரிங்க. இது வந்து கண்மலர், இது புருவம், இது திலகம், இது காது செட்டு. இது காது செட்ல நிறைய வெரைட்டி இருக்கு. அதே மாதிரி கிரீடம் அப்படிதான் சைஸ் வரியாவும் டிசைன் வரியாவும் நிறைய இருக்கு. இது வந்து தாலிங்க. இது வந்து டாலர் டைப் சாம்பிள் தான். நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க, அளவு நிறைய அளவு இருக்குங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த காமாட்சி அம்மன் அதுக்கு இந்த மாதிரி கரும்பு இந்த மாதிரி அலங்கார பொருள்லாம் கையில இது ஃபுல்லா கையில கல்லுலயே தான் வருங்க. இது நெத்திக்கெல்லாம் இந்த மாதிரி சாமி மாரியம்மனுக்கு எல்லாம் இப்படி வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை அழைப்புக்கு யூஸ் பண்ற கூட. ஓ சூப்பர் சூப்பருங்க. இதுலயே நிறைய டிசைன் இருக்கு. இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. ஓ சரி சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கோயில்கள்லயே இப்ப உற்சவமூர்த்திக்கு அந்த மாதிரில வைக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி சின்ன சைஸ்லயே வச்சிருக்கிறோம் கூட. ஓ சரிங்க. ஓகே. உற்சவமூர்த்திக்கு சரி சின்ன சைஸ். ஆமாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நியூ மங்கள விலாஸ் அப்படின்ற ஒரு ஷாப்ல தான் இருக்கும். இந்த ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சாமி அலங்கார பொருட்கள், அதாவது கோவில்ல இருந்து வீட்டுக்கு வரைக்குமே நீங்க தேவையான சாமி அலங்கார பொருட்கள், அதாவது அக்சசரிஸ்ல ஆரம்பிச்சு ட்ரெஸ்ஸஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கடையில இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்போட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் ஷாப் எங்க இருக்குண்ணா? நம்ம கடை பார்த்தீங்கன்னா பிரகாசம்ல இருந்து பேரூர் போகிற ரூட்ல வந்தீங்கன்னா B1 போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. சரிங்க. போலீஸ் ஸ்டேஷன் தாண்டணும்னா ஃபர்ஸ்ட் ரைட் உள்ள வந்தீங்கன்னா நம்ம கடை வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க. நியூ மங்கள விலாஸ் அப்படின்னு சொல்லி என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குண்ணா ஷாப்? நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி முகங்கள், சரிங்க, அப்புறம் இந்த மாதிரி நெக்லஸ் ஆரங்கள், சரி சரி, அப்புறம் கிரீடம் எல்லாம் வச்சிருக்கிறோங்க. அதே மாதிரி வீட்டில் வந்து சாமி கும்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸஸ் எல்லாம் வச்சிருக்கோம். ஓ இதெல்லாமே இருக்கு. ஓகே. இந்த மாதிரி அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவையானது வந்து கோவிலுக்கு தேவையான ஐட்டம் வரைக்கும் எல்லாமே இருக்கு இல்லையா? இங்க நம்ம ஆன்லைன்ல வாங்கிக்கலாமா இல்ல டைரக்டா விசிட் பண்ணி தான்? ஆன்லைன்லயும் பண்றோம். ஆன்லைன்லயும் பல்காவும் வாங்கிக்கலாம். இல்ல எடுத்து நிறைய பேர் இல்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோல்சேலுக்கும் பண்றோம், ரீசேலர்ஸ்க்கும் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். ஓ ரீசேலிங்கும் இருக்கு. ஓ சூப்பர் சூப்பர். அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு எல்லாமே இருக்கும். A to Z இந்த ஒரு ஷாப்ல நமக்கு கிடைக்கும். சின்ன முகத்துல இருந்து பெரிய சைஸ் வால் வரைக்குமே உங்ககிட்ட இருக்கு இல்லையா? இந்த மாதிரி வால்ல வச்சிருக்கோம். ஓ இந்த மாதிரி வால் வரைக்குமே எங்குமே கிடைக்காத பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமி முகங்கள். சரிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து வீட்ல வந்து வரலட்சுமி நோம்பு கொண்டாடும் போது அதை யூஸ் பண்றதுக்கு இது பண்ணுவாங்க. இதே மாதிரி இந்த பிளெயின் ஃபேஸஸ் எல்லாம் வீட்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ கோயில்ல வந்து கரகமெல்லாம் எடுக்கிறாங்கன்னா அந்த டைமுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயே வந்து
இல்ல பெரிய சைஸ் தான் இருக்கா இல்ல சின்ன சின்ன சைஸஸ் சின்னது இருக்குங்க. ஓகே இதெல்லாம் என்ன ரேஞ்சில இருந்து இருக்குண்ணா? இதில் இதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60 ரூபா வரும். இது வந்து 50 ரூபா. ஓ சரி சரிங்க. இது எடுத்தீங்கன்னா 190. 190. அந்த மாதிரி ஒவ்வொரு இது இப்போ அக்சசரிஸ் கூட சேர்ந்து வர்றது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அந்த அக்சசரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும் உங்களுக்கு. சரி சரிங்க. ஓகே இவங்க எல்லாமே இது எல்லாமே வந்து கோயிலுக்கு யூஸ் பண்ணுற முகங்க. சரிங்க. இது வந்து முனியப்பன் முகம், கருப்புசாமி முகம். இதெல்லாமே என்ன மெட்டீரியல்? இது வந்து பிராஸுங்க. பிராஸ். ஓகே ஓகே. இது எல்லாமே பிராஸ். இது வந்து அலுமினியம் மேடு இது. ஓ சரி சரி. ஆனா கீழ போட்டா உடையாது ஒண்ணும் உடையாது. சரி சரிங்க. இதெல்லாமே ஃபுல்லுமே அட்டாச்ட். இது வந்து உங்களுக்கு வீட்ல வச்சு சாமி கும்பிடுறாங்க இல்லைங்களா வரலட்சுமி நோம்புக்கு அதுக்கு வந்து வர்றது. இது வந்து டோட்டல் அக்சசரிஸோட அப்படியே வந்துரும் உங்களுக்கு. சரிங்க. ஓகே. தனியாக கொண்டை வேணா தனியாக கொண்டை மட்டும் இந்த மாதிரி ஃபேஸ் வாங்கி அவங்களே அலங்காரம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி செட் பண்ணுற மாதிரி அதுக்கு தனியாக வரும் உங்களுக்கு. சூப்பர் சூப்பருங்க. ஓகே சைஸஸ் இருக்கா இல்லை இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் சைஸஸ் இருக்குது உங்களுக்கு. சரி சரிங்க. இதெல்லாமே கிரீடம் இல்லையா? இதெல்லாம் எந்த சாமிக்கு வைப்பாங்க? இதுவும் வந்து இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுறதுக்கு தான். ரெண்டாவது கோயிலில் வந்து பெருமாள் தாயாருக்கு வைக்கிற மாதிரி கொண்டை இதெல்லாம். ஓ சரி சரிங்க. ஓகே வாராகி அம்மனும் நமக்கு பிராஸ்ல இருக்கு. இருக்குது. பிராஸ்லேயும் இருக்குது, ஃபைபர்லேயும் இருக்குது. ஓ சரி சரிங்க. ஓகே வராகிலேயும் இருக்குது. ஓகே ஓகே. நம்மக்கிட்ட அஷ்டபாதம் 0 சைஸ் இருக்குது. ஓகே அஷ்டபாதம்ங்களா? அஷ்டபாதம் இது வந்து வீட்டில் இருக்கிற சாமிகளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் மாதிரி வச்சு சாமி கும்பிட்றதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. சரி சரிங்க. இதில் வந்து எல்லா ஆயுதங்களோட இருக்கிறது இருக்குது. ஓ சரி. இதெல்லாமே எல்லா ஆயுதங்களோட. இதெல்லாம் எப்படின்னா நமக்கு என்ன ரேஞ்ச் இல்ல சைஸ் வாரியாவா? இதெல்லாம் இது வந்து 0 சைஸுங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல அலங்காரம் பண்றதுக்கு யூஸ் பண்ற மாதிரி கை கால் தனித்தனியாவே நம்ம கிட்ட இருக்குங்க. சரிங்க. இதுலயே வந்து கால் வேணாலும் கால் இருக்கு. இதுல வந்து நம்ம கிட்ட எல்லா சைஸுமே வச்சிருக்கோம். சரி. இது பெருசு வரைக்கும் இருக்கு. இதுலயே வந்து ஆயுதத்தோட வேணும்னாலும் ஆயுதத்தோட இருக்கு நம்ம கிட்ட. சரி சரிங்க. இதெல்லாம் பிராஸ் ஆனா இதெல்லாம்? இது வந்து வார்ப்புங்க. இதெல்லாம் காஸ்டிங் ஐட்டம்னு சொல்லுவாங்க. ஓ சரி சரிங்க. இதெல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா காப்பர்ல கோல்டு பிளேட்டிங் போட்டது. ஓ சரி. காப்பருங்க. ஓ சரி சரி. காப்பர்ல கோல்டு பிளேட்டிங் போட்டது. இது நம்ம வீட்டில் இருக்கிற சாமிகளுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கை கால்களுக்கு வைக்கிற மாதிரி. ஓகே. இந்த மாதிரி செட் பண்ற மாதிரி. இதுலயே நம்ம கிட்ட எல்லா சைஸுமே இருக்கு. ஓ சரி சரிங்க. வந்து பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி வரலட்சுமி பூஜாக்கு வந்து யூஸ் பண்ற வீட்டில் உங்களுக்கு வந்து அலங்காரம் பண்ண தெரியும் அப்படின்னா இது நம்மளே வாங்கி இது பண்ணிக்கலாம். ஓகே. இது நம்ம எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ சாமி வந்து உட்கார்ற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். கால் மேலே கால் போட்டு உட்கார்ற மாதிரி இந்த மாதிரி. இது நம்ம ஃபோல்டிங் வந்து எந்த இடத்துல பண்றோமோ அந்த இடத்துல ஸ்டிச் போட நின்றுக்கும் உங்களுக்கு. இது கோயில்கள்லயும் யூஸ் பண்றவங்க வீட்லயும் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இது சைஸஸ் இருக்கானா? இதுலயும் சைஸஸ் ஒரு 5 சைஸ் இருக்குங்க இதுல. ஓகே. ஒரு சிலருக்கு வந்து சேம் நீங்களே டெக்கரேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்களே பண்ணி கொடுப்பீங்களா அந்த மாதிரி? டெக்கரேஷன் வந்து பண்றதுக்கு இப்போ நமக்கு டைம் கிடைக்காது. அதனால கூட்ட நேரத்துல அது பண்றதுக்கு சிரமம். இது வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல ஊர்வலத்துக்குள்ள யூஸ் பண்ற கொடைங்க. சரிங்க. ஓகே. இதுல வந்து நம்ம கிட்ட 2 சைஸ் இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா பெருசு வேணும்னாலும் நம்ம ஆர்டர் பேசிஸ்ல நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க. ஓ சரி. கோயில்ல வந்து ஊர்வலத்துக்கு யூஸ் பண்றது. சரி சரி. ஓகே ஓகே. புறப்பாடுகளை கூட்டி போறாங்க அதுக்கு யூஸ் பண்றதுக்கு. இப்போ கல்யாணத்துக்குனா அதுக்கு தனியாவே இருக்கு. தனியா கூட இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை அழைப்புக்கு யூஸ் பண்ற கூட இதெல்லாம். ஓ சூப்பர் சூப்பர்ங்க. இதுலயே நிறைய டிசைன் இருக்கு. இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. ஓ சரி சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ கோயில்கள்லயே இப்போ உற்சவமூர்த்திக்கு அந்த மாதிரில வைக்கிறதுக்குன்னா இந்த மாதிரி சின்ன சைஸ்லயே வச்சிருக்கிறோம் கூட. ஓ சரிங்க. ஓகே. உற்சவமூர்த்திக்கு சரி சின்ன சைஸ். ஆமாங்க. இதெல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு யூஸ் பண்ற விசிறிங்க இதெல்லாம். ஓ சரி சரிங்க. ஓகே. இது வந்து பெருமாள் கோயிலுக்கு யூஸ் பண்றது. ஓகே. இதுல சிவன் கோயிலுக்கு யூஸ் பண்ற மாதிரி இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. நீங்க தனிப்பட்ட வேற ஏதாவது டிசைன் போட்டு கொடுக்க சொன்னாலும் நம்ம கஸ்டமைசேஷனும் இருக்கு. பண்ணலாம். ஓ சரி சரிங்க. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா தேருக்கு தொங்க ஒரு தொம்பைங்க. ஓ சரி. இது பெருசுதானா இல்ல சின்னதா இருக்கா? இதுல வந்து எல்லா சைஸுமே அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட. ஓ சரி சரிங்க. ஓகே. இப்ப வீட்டுக்கெல்லாம் அலங்காரத்துக்கு வைப்பாங்க. அதுக்கு இருக்கு நம்ம கிட்ட. அதுக்கு சின்ன சைஸ் இருக்கு. ஓ சரி. இதெல்லாம் சின்ன சைஸ். இதுல வந்து 1/2 ஃபீட்ல இருந்து நம்ம கிட்ட 10 ஃபீட் வரைக்கும் இருக்கு. ஓ சரி சரி. இது வந்து வீட்டில் வந்து விநாயகர் சதுர்த்தி ஒரு விசேஷ நாளில் இந்த மாதிரி வந்து நம்ம தனியாக ஒரு சாமி செட் பண்ணி விநாயகர் முகம் வச்சு அதுக்கு அலங்காரம் வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி வருங்க. எல்லாமே நம்ம அட்டாச் பண்ணிக்கிறோம். தனித்தனியாக இந்த மாதிரி முகம் இது வந்து கலசம் மாதிரி தனியாக இருக்கும். இந்த மாதிரி முகம் வச்சுக்கலாம். மேலே இந்த மாதிரி நெக்லஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். வேணா மேலே இது வேறு விபூதி பட்டை கண் மலர் இந்த கிரீடத்துக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு இன்னும் எவ்வளோ வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கலாம் நம்ம சௌரியத்துக்கு தகுந்த மாதிரி. சைஸஸ் இருக்காக்கா இல்லை ஒரே? இது வந்து மேக்ஸிமம் விநாயகர் பொறுத்துல ஒரு சைஸ் தாங்க. ஒரே சைஸ். பக்கத்தில் வந்து இது வந்து நாராயணன் சொல்லுவாங்க, பெருமாள் சொல்லுவாங்க. இது வந்து வீட்டில் வந்து கல்யாண விசேஷங்களுக்கு வந்து குலதெய்வமா வச்சு பெருமாளை கும்பிடுவாங்க. சரி சரிங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு பெருமாள் மகாலட்சுமி வச்சு இந்த மாதிரி முகம் வச்சு இது மாதிரி இந்த முகமும் வைக்கலாம், இந்த மாதிரி முகம் வைக்கலாம் பெருமாளுக்கு. அதே மாதிரி தாயார் இது மாதிரி வச்சு
நம்ம வீட்டில் குலதெய்வ சாமி கும்பிட செய்வாங்க. அப்புறம் வரலட்சுமி பண்டிகைக்கு இந்த லக்ஷ்மி வச்சு சாமி கும்பிடுவாங்க. இந்த மாதிரி நிற்கிற மாதிரி சாமி, அது இல்லை உட்கார்ற மாதிரி சாமியும் தனியாக மகாலட்சுமி இருக்கு. பெருமாள் மட்டும் இது இந்த மாதிரி சைஸில் தான் நிற்கிற மாதிரி தான் வருங்க. இதுக்கான அலங்காரங்கள் எல்லாம் இதுக்கான அலங்காரங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி கை கால் செட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா. இது வந்து மெட்டல் டைப்புங்க. சரி. இது வந்து ஸ்டோன் டைப்பில் இந்த மாதிரி கை கால் நிறைய நம்ம பித்தாளையில் இந்த மாதிரி கை கால் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை லட்சுமிக்கு இதை மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒட்டியானம், இந்த மாதிரி ஒட்டியானமெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி நம்ம எவ்வளோ வேணால் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பத்தை இந்த மாதிரி நம்ம நெக்லஸ்க்கெல்லாம் போட்டுக்கலாம். சரி சரிங்க. இதுக்கு கிரீடம் எல்லாம் இருக்குமாக்கா? கிரீடம் வேணா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேணும், இந்த மாதிரி கிரீடங்களும் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தாயார் கொண்ட மாதிரி இப்படி வச்சு அதுக்கு உங்கள் கம்மல் மூக்குத்தி எல்லாமே வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரபாவலையை வைக்கலாம் அந்த முகத்துக்கு பின்னாடி. இந்த மாதிரி இதில் பூவில் இருக்குது. இது மெட்டலு பூவு தாயாருக்கு பண்ணலாம், பெருமாளுக்கு பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டோனில் இப்படி மாதிரி பின்னாடி வச்சுக்கலாம். பின்னாடி தேங்காய் வச்சு இந்த முகத்தை வச்சு கட்டி இது மாதிரி பண்ணிக்கலாம். முகம் வைக்கலனாலும் தேங்காய் வச்சு கூட பண்ணிக்கலாம். சரி சரிங்க. இந்த மாதிரி பெருமாள். சரி சரிங்க. சங்கு சக்கரம் எல்லாம் தனித்தனியா இருக்கு? தனித்தனியா இருக்குங்க. சங்கு சக்கரம் மாதிரி இந்த மாதிரி மெட்டல் இதுலேயும் இருக்கு. இது ஃபைபரா? ஃபைபர். இது வந்து ஃபைபருங்க. இந்த மாதிரி வைக்கலாம். அதே மாதிரி ஸ்டோனில் இருக்குது. நிறைய சைஸ் வாரியாக இருக்குது. நீங்கள் சாமிக்கு தகுந்த மாதிரி கோயில்களுக்கு வைக்கிற மாதிரி இருக்குது, வீட்டுக்கு வைக்கிற மாதிரி சின்ன 1 இன்ச்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து சாமிக்கு எக்ஸ்ட்ரா இந்த காலை மடக்கி இப்படி உட்கார்ற மாதிரி வருங்க. எக்ஸ்ட்ரா கை கால் இந்த மாதிரி அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த சாமிக்கு எக்ஸ்ட்ரா அலங்காரங்க. இது மாதிரி காடு இந்த மாதிரி கை இப்படி இந்த மாதிரி சொருகி நம்ம எக்ஸ்ட்ரா அலங்காரம் பண்ணிக்குவாங்க சாமி கோயில் இருக்கிற சாமிக்கு. அதுக்கு இந்த மாதிரி கிரீடங்க வைக்கலாம் சாமிக்கு. அப்புறம் இந்த மாதிரி கிரீடம். இதெல்லாம் கிரீடம் இல்ல? கிரீடம் செட். இதெல்லாமே கோயிலுக்கு வரதாங்க. இது எல்லா சைஸும் இருக்கு. இது மாரியம்மனுக்கு வர மாதிரி. அப்புறம் வந்து இது மாதிரி மீனாட்சி ஆண்டாள் அந்த மாதிரி இந்த மாதிரி கிரீடங்க கொண்ட மாதிரி இருக்கு. முகம் தனியா வருங்க. இந்த மாதிரி அலங்காரம் இந்த மாதிரி பித்தாளை முகங்கள்லாம் வரும் அம்மன்ல. இது வந்து சைஸ் சின்னது பெருசு வரைக்கும் இருக்கு. இது வந்து நாகரோட இருக்கு. இது மாரியம்மன் நாகர் இல்லாம வரும். அப்புறம் வெறும் ஜுவாலை மட்டுமே இருக்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா. அப்புறம் இது வந்து கரகமெல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கரகத்துக்கெல்லாமே இது மாதிரி எல்லாம் செட் பண்ணுவாங்க. ஆடி மாசத்துக்கு இதெல்லாம் வாங்குவாங்க? ஆடி மாசத்துக்கு வாங்குவாங்க. ஆடி மாசம் கோயில் விசேஷங்களுக்கு கரகம் எடுக்கிறதுக்கு கோயில் விசேஷத்துக்கு சின்ன சின்ன ஐட்டம் எல்லாமே இருக்குங்க. வீட்டுக்கு யூஸ் பண்றதுனாலுமே இந்த மாதிரி அந்த மஞ்சள் மத்துக்கு இந்த மாதிரி செட் பண்ணலாம். செட் ஆகும். எப்படி வேணா நம்ம பித்தாளை ஐட்டமா வைக்கும் போது செட் ஆகும். இது கோயில்ல வந்து பெருமாளுக்கு இந்த கை காலோடய இந்த உங்களுக்கு அட்டாச்சா வந்துடும். இது வந்து சோழபுச்சாரம், இது வெஞ்சாம்பரம் சொல்லுவாங்க. இப்படி சாமிக்கு வந்து இது மாதிரி பண்ணுவாங்க. அதுல சோழபுச்சாரம்னா 7 பொருள் வருங்க. இது கொடை, இது விசிறி, இது வந்து சூரியன், இது வந்து கண்ணாடி, இது வந்து ஆலவட்டம்னு சொல்லுவாங்க, இது வந்து சந்திரன். இந்த மாதிரி பொருள் எல்லாமே சோடோபச்சார செட்டுன்னு வந்துடும். இது எல்லாமே சாமிக்கு காமிப்பாங்க முன்னாடி கோயிலில் பூஜை செய்யும்போது இதெல்லாம் காமிப்பாங்க. அப்புறம் இந்த ஜடாரி இந்த பெருமாள் கோயிலில் தலையில் வைக்குவாங்களா, இது வந்து அது வைப்பாங்க. இது மாதிரி எல்லாம் வரும். அப்புறம் அது எல்லாமே இந்த மாதிரி ஆயுதமோட கை கால் எல்லாமே இருக்கு. ஆயுதங்கள் அதே மாதிரியே கல்லுலேயும் வரும். அது பித்தால இந்த மாதிரி கல்லுலேயும் எக்ஸ்ட்ரா சாமிக்கெல்லாம் உங்களுக்கு அலங்காரம் பண்ணுற மாதிரி ஸ்டோன் வச்சு இந்த கத்தி, இந்த சூளம். அப்புறம் பெருமாள் கோயில் அந்த மாதிரி இருந்தால் கிருஷ்ணர் புல்லாங்குழல் மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி வரும். அப்புறம் தலைக்கு எக்ஸ்ட்ரா அலங்காரம் பண்ணுறதுனா இந்த மாதிரி பெருமாளுக்கு இந்த மாதிரி கொண்டைகள் பெருமாளுக்கு வைக்கலாம். பெருமாளுக்கு வைக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி கொண்டை சின்ன சாமியை சைஸை பொறுத்து இந்த ரவுண்டை பொறுத்து நம்ம தலையில் ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஆண்டாள் மீனாட்சிக்கெல்லாம் இந்த மாதிரி கிளிக. அப்புறம் இந்த மாதிரி பின்பக்கமாக வைக்கிற மாதிரி இந்த இதெல்லாம் பின்பக்கம் வைக்கிறது தாங்க. இந்த மாதிரி அலங்காரத்துக்கு இந்த மாதிரி வரும். இப்போ கருப்பராய வேஷம் போட்டுட்டெல்லாம் ஆடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தலையில் பெருசாக வரும். தலையில வைக்கலாமா? இல்லை இந்த மாதிரி பெரிய சிலை இருந்தால் வைக்கலாம்.
இது வந்து வேஷம் போட்டுட்டு கருப்பராயன் இதுக்கு இது பண்ணுவாங்க. அது தலையில் இந்த மாதிரி சைஸ்க்கு வச்சுக்குவாங்க. சரிங்க. ஓகே. அப்புறம் இது வீட்டு அலங்காரத்துக்கு வந்து இது தாமரை. ஓ சரி. இது மேலே உங்களுக்கு சாமியை வச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். நீங்க காட்டின அந்த செட்டப் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். ஆமாம். சரி. இதெல்லாமே இது வந்து கோயிலில் சாமி சிலைக்கு அலங்காரம் பண்ணுற முகங்க. இது மாரியம்மன், இது வந்து மெனியப்பன், கருப்பராயன், இது ஆஞ்சநேயர், இது வாராகி அம்மன்பாங்க. இது எல்லாமே சாமிக்கு மேலே எக்ஸ்ட்ரா வச்சு அலங்காரம் பண்ணுற முகங்க. கோயிலில் வைக்கிற முகங்க. அப்புறம் அது போக இதே ஃபைபரில் வந்து இது வாராகி அம்மன் இருக்குது. இந்த மாதிரி முகமும் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க சாமி கோயிலில். சைஸுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணிக்கிறாங்க. இது கோயிலுக்கு தான். இது மாதிரி கோயிலுக்கு சாமி அலங்காரம் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி வாகை மாலையெல்லாம் எக்ஸ்ட்ரா வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். சூப்பர். ஓகே. வீட்டு அலங்காரத்துக்கு இருக்குங்க. வீட்டு அலங்காரத்துக்கு இந்த வரலட்சுமி பூஜை, ஆடி வெள்ளி அந்த மாதிரி வர்றதுக்குன்னா இந்த மாதிரி பொம்மைகள்லாம் வாங்கி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா முகம் வச்சு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணலாம். இந்த மாதிரி முகம், இந்த மாதிரி அலங்காரம் பண்ணின முகம், இதுக்கு ஜடைகம் இது மாதிரி வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம். வித்தியாசமா இருக்கு. சைஸ் வாரியாவும் இருக்கு. இந்த மாதிரி ஜடைகா இந்த மாதிரி எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி தாமரை இருக்கு. தாமரை வச்சு அது மேல இந்த சாமியை வச்சு கூட நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்புறம் இது இந்த செட்டப் வேண்டாம் அப்படின்னா நம்ம குடமோ சொம்போ வச்சு இந்த மாதிரி கை காலுங்க தனியா கை கால் வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மேலே ஃபிட் பண்ணுறதுன்னா இந்த இதுலேயே மேலே அலங்காரம் பண்ணுறதுக்கு அந்த கை கால் மேலேயே இந்த காலுக்கு மேலே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாதம் இருக்கு. இந்த மாதிரி ஸ்டோனில் கை கால் அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி நகைகளை இந்த மாதிரி போட்டு நிறைய டிசைன், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம கிட்ட ஏகப்பட்டது இருக்கு. இந்த மாதிரி மெட்டல் டைப்ல இருக்கு, ஸ்டோன் டைப்ல இருக்கு, இந்த மாதிரி பாசியில கூட இருக்கு. நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணா அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் இருக்கு. இந்த மாதிரி இதே மாதிரி சைஸ் வரியாவும் இருக்கும். பட்ஜெட் சாமி ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணா பட்ஜெட் தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்க. அடுத்தது கோயிலுக்கு இந்த மாதிரி கிரீடங்க. பெரிய பெரிய சாமிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி சாமிகளுக்கு தகுந்த மாதிரி கிரீடம் வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. சாமிக்கு தகுந்த மாதிரி கிரீடம் வருங்க. இது ஸ்டோன் தாங்க. ஸ்டோன் தான். பெரிய பெரிய சாமிகள் கோயிலுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி வரும். பெரிய சைஸ் தான் இருக்காக்கா இல்ல சின்ன சைஸ்ல இருந்து ஒரு 2 இன்ச் 3 இன்ச்ல இருந்து பெரிய சைஸ் 10 இன்ச்சு 12 இன்ச்சு வரைக்கும் எல்லா சைஸும் இருக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டி வீட்டுல எல்லாம் குட்டி குட்டியா சாமி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சைஸ் வரையா இருக்கு. உச்ச வர இது ஆண் சாமி பெண் சாமிக்கு ஐம்பன் சிலைகள்லாம் இருக்கும்லங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி சாமிக்கெல்லாம் இந்த மாதிரி வைக்கலாம். இந்த முகத்துக்கு கூட இந்த மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரீடங்கள்லாம் வரும் முகத்துக்கு. இந்த மாதிரி வச்சு ஆடி வெள்ளி வரலட்சுமி பூஜைக்கு வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி சிம்பிளா நம்ம அழகா அலங்காரம் பண்ணிக்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரா கம்மல், மூக்குத்தி, பொட்டு இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் எங்ககிட்ட இருக்கு. சரி. இந்த மாதிரி பொம்மை செட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு பட்ஜெட்குள்ள நம்ம முடிக்கலாம்க்கா? இதெல்லாமே பட்ஜெட்னா நம்ம சைஸ் வரையா சொல்ல முடியுங்க. ஒரு 1000 ரூபா 1500 ரூபா வந்து அது கணக்கே இல்லைங்க. 4000 ரூபா அது வரைக்கும். அது மாதிரி இதுக்கு நிறைய அலங்காரம் பண்ணிட்டே போலாங்க. சூப்பரா இருக்கு. இது எல்லாமே ஃபுல் செட் இல்லையா? ஃபுல் செட். எல்லாமே செட்டோட செட். இது மாதிரி பிளைனாவும் இருக்கு. இது மாதிரி அலங்காரம் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சிம்பிளா ஒரு கம்மல் மூக்குத்தி வேணாலும் வச்சுக்கலாம். இல்ல இப்படி கிராண்டா வேணாலும் உங்களுக்கு நம்ம விரியத்துக்கு எப்படி வேணா அலங்காரம் பண்ணிக்கலாம். அழகா இருக்கு. சூப்பர்க்கா. நீ கிரீடம் கொஞ்சம் இன்னி சைஸ் பெருசா வேணும். சைஸ் பெருசா வேணா இருக்கு. நிறைய வெரைட்டில இருக்கு. இந்த மாதிரி பெருசா இதெல்லாம் சாம்பிள் தான் இல்லையா? சாம்பிள் தான். இந்த மாதிரிலாம் இருக்கு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. நிறைய அளவு இருக்குங்க. ஓகே. இது வந்து எக்ஸ்ட்ரா இந்த காமாட்சி அம்மன் அதுக்கு இந்த மாதிரி கரும்பு இந்த மாதிரி அலங்கார பொருள்லாம் கையில இது ஃபுல்லா கையில கல்லுலயே தான் வருங்க. இது நெத்திக்கெல்லாம் இந்த மாதிரி சாமி மாரியம்மனுக்கு எல்லாம் இப்படி வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் கோயிலுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி, கோயில் அலங்காரம் பண்ற மாதிரி. இது சைஸ் வரை இந்த மாதிரி ஃபுல் ரவுண்டா இருந்தா இந்த ஐம்பொன் சிலைக்கு, இது மாதிரி வீட்டு அலங்காரத்துக்கு பண்ணலாம், கோயில் அலங்காரத்துக்கு எல்லா சைஸ் வரையா இருக்குங்க. இதெல்லாம் ஆண் சாமிக்கு இந்த மாதிரி வரும். ஆண் சாமிக்கு இது பெருமாள் முருகர் அந்த மாதிரி சாமிக்கு.
இது அதே மாதிரி உச்சவர் மூலவருக்கு சரிங்க. இந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸ் வரையும் இப்படி எடுத்துக்கலாம். சின்னதுல இருந்து பெருசு சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. சரி சரி. இப்போ முருகர் வேல் அப்படின்னா நமக்கு சின்னதுல இருந்து பெருசு இருக்குங்க. அது பித்தாளையில இருக்கு, இந்த மாதிரி ஸ்டோன்லயும் இருக்கு. சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஃபுல்லு கல்லு ஃபுல்லு ஸ்டோன்ல தான் வரும். இந்த மாதிரி இது தலைக்கு வைக்கிறோன்னா இந்த மாதிரி கிரீடங்க, முருகர் ஐட்டம் இது எல்லாமே கிரீடம். சின்ன சைஸ்ல இருந்து இன்னும் பெருசு வரைக்கும் இருக்கு. இது வித்தியாசமா இருக்கு. இருக்கு. இது ப்ளூ கலர் வந்து இந்த பாசி ஒர்க்குங்க, பாசி ஒர்க்கு. இது ஃபுல் ரவுண்டு இப்படி ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிற மாதிரி வரும். இது வந்து ஆஃப் ரவுண்டு. உங்களுக்கு சின்ன சைஸ், இது சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி சைஸ் வரையும் பாசியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கழுத்துக்கு போகிறது அப்படிதான், இந்த மாதிரி பாசிலேயே வருங்க. அதுலேயே கொஞ்சம் மாற்றமாக இந்த வந்து ஸ்டோனில் வரும். கொஞ்சம் முருகருக்கு வைக்கலாம். அதே முருகருக்கு ட்ரெஸ் வந்துன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுக்கு பேர் ராஜலங்கார செட்டு சொல்லுவாங்க. ஒரு அடியிலேருந்து உங்களுக்கு 4 அடி 5 அடி வரைக்கும் கிடைக்கும். நம்ம இது கலர் மாறி மாறி வரும் உங்களுக்கு. இது மேலே காட்டுற சைஸுக்கா இது வந்து 2 அடி சாமிக்கு வருங்க. பக்கத்தில் இருக்கிறது ஒரு 3 அடி வருங்க. கோவில் யூஸ்க்கா இல்லை? இது எல்லாமே கோயில் யூஸ் தான். கோயில் யூஸ் தான். வீட்டுக்குன்ற போது இதை விட வீட்டுக்குன்னா இன்னும் சின்னது ஒரு 1/2 அடி 3/4 அடிக்கும் கூட இருக்கு உங்களுக்கு. சின்ன முருகராக இருந்தால் அந்த மாதிரி போட்டுக்கலாங்க. இது எல்லாமே சாமி அலங்கார பொருள் தாங்க. சாமி கோயில்களுக்கு வைக்கிற மாதிரி பெரிய பெரிய இது வந்து பெருமாள் காது, இது அம்மனுக்கு காது, இது மாதிரி காது, இது சந்திரப்பெறை, இது சூரியன் பெறை, இது வந்து ஸ்டோன்ல கை காலை, இது கரும்பு. இது பெரிய சிவலிங்கமா இருந்தா இந்த மாதிரி சிவன் பட்டை வச்சுக்கலாம். சின்ன நெற்றி கண்ணோட இருக்கு. இப்போ சிம்பிளா இருக்கு விநாயகர் முருகருக்கு வைக்கிற மாதிரி. அது 1 இன்ச்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி நாமும் அப்படிதாங்க. இது வந்து கிளி, இதுல எக்ஸ்ட்ரா அலங்காரம் பண்றதுக்கு. இது எல்லாமே காது செட்டு தாங்க. காது செட்டு இதெல்லாம் ஸ்டோன் ஐட்டம். இது வந்து பித்தாளையிலேயே வேணாலும் இந்த மாதிரி காதுகள்லாம் இருக்கு. ஸ்டோன்ல இருக்கு, பித்தாளை இருக்குது. இது விநாயகருக்கு வைக்கிற மாதிரி காது. சைஸஸ் இருக்கு. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லா சைஸ்லயும் இருக்கு. இந்த மாதிரி இது காசு மாலை, அப்புறம் நெக்லஸ்ன்னு எடுத்துட்டு ஆரம் நெக்லஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டியா இருக்கு. காட்டுறது எல்லாமே சாம்பிள் தான். சரி சரிங்க. இதெல்லாமே சாமிக்கு போடுற ஆரம் தாங்க. சரி சரி. இந்த மாதிரி ஐட்டம் இது வந்து மெட்டல்ல இருக்கு, ஸ்டோன்ல இருக்கு. சரி சரிங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆரம். இதெல்லாம் பெரிய சிலை இருக்கு. பாருங்க மாதிரி ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன், கலர் ஸ்டோன் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி எல்லாம். சரி சரி. இது வந்து பாசி பதக்கம் சொல்லுவாங்க. சரி சரி. இது சைஸ் வரையா இருக்கு. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு. இது மாதிரி போல. இது பாசி ஆரம். ஹாரம் மாதிரி இருக்கும். இல்ல பெரிய சிலைங்களுக்கு பெரிய நிக்கிற சிலை, பெரிய சிலைகளுக்கு அந்த மாதிரி. சரி சரிங்க. இதுக்கா ரொம்ப பெருசு. இது ரொம்ப பெருசு தாங்க. சரி. இன்னும் பெருசு வேணாலும் இருக்குங்க. இன்னும் பெருசு இருக்கு பாருங்க. இன்னும் பெருசு. இதுல வந்து 5 செட்டா வரும். ஃபுல்லா அப்படியே பெரிய நிக்கிற சாமி, பெருமாள் பெரிய சாமிகளுக்கெல்லாம் ஆகும். நிக்கிற மாதிரி சாமிகளுக்கெல்லாம். அதே மாதிரி சடையுமே எவ்வளவு பெருசு வேணா இருக்குங்க. இது சின்னது, இது பெருசுகள்லாம் நிறைய அலங்காரத்தோடவே இருக்கு. ஆமா. இல்ல வெறும் சவரி வேணும்னாலும் அது வெறும் ஜடை மட்டும் வருங்க. இந்த ஸ்டோன் ஒர்க் இல்லாம பிளைனா வரும். சரி சரிக்கா. ஓகே. சரி. அப்ப இதெல்லாம்க்கா? இது எல்லாமே சாமி அலங்காரம் தாங்க. இது சின்ன நெக்லஸ், இந்த மாதிரி நெக்லஸ்ங்க. நம்மளா செட் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டுக்கு செட் பண்ணலாம். கோயிலுக்கு சின்ன சாமியா இருந்தா சின்னது இந்த மாதிரி நெக்லஸ்கா. இது ஒட்டியானம். ரொம்ப பெருசுக்கா. ஆமா. சரி சரி. அது சைஸ் வரையா இருக்கு. அப்புறம் முகம் எடுத்துட்டா இது சாமி சிலைக்கு இந்த மாதிரி போட்டு அவங்க வைக்கலாம். இது இதுக்கு திலகம், பொட்டு, இந்த மாதிரி பொட்டுகளும் இருக்கு. இந்த மாதிரி தனித்தனியா எல்லாமே தனித்தனியா இருக்கு. நம்ம பட்ஜெட் அந்த மாதிரி சைஸ் வரையோ எப்படி வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம். சரிங்கக்கா. இப்போ உட்கார்ந்து இருக்கிற சாமிக்கு ஒட்டியானம் அப்படின்னா சின்னதா இந்த மாதிரி மெட்டல்ல இருக்கு. சரி சரிங்க. சூப்பர். நிறைய வெரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது ஸ்டோன்லயும் சின்னதுல சைஸ்ல இருக்கு, பெருசு இருக்கு. அது வீட்டுக்கு அலங்காரம் பண்றதுக்கு தனியா இருக்கு. இது பாதங்க. இந்த மாதிரி பஞ்சுல சொன்னேன் இல்லைங்களா, பஞ்சுல அந்த மாதிரி கை கால் வைக்கிற மாதிரி கை இருக்கு. இது வந்து கோயிலுக்கான அலங்கார நகைகள் தானே. இது கிரீடம். சரிங்க. இது வந்து கண்மலர், இது புருவம், இது திலகம், இது காது செட்டு. இது காது செட்ல நிறைய வெரைட்டி இருக்கு. அதே மாதிரி கிரீடம் அப்படிதான் சைஸ் வரியாவும் டிசைன் வரியாவும் நிறைய இருக்கு. இது வந்து தாலிங்க. இது வந்து டாலர் டைப்பு. இது பெரிய ஆரம். சரிங்க. இது அதை விட பெரிய ஆரம்.
இந்த மாதிரி கோயில் செயலுக்கு பெரிய பெரிய சாமிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அலங்காரம் பண்றதுக்கு சிலைங்களுக்கு அலங்காரம் பண்றது இது எல்லாமே தனித்தனியாவும் கிடைக்கும் உங்களுக்கு எது வேணுமாலும் சைஸ் வரையா தனித்தனியா எடுத்துக்கலாம் இது வந்து பெண் சாமி இல்லையா இது வந்து பெண் சாமி அலங்காரத்துக்கு ஆண் சாமிக்குனாலும் தனியா தனியா இருக்குங்க தனியா இது இது வந்து பெருமாள் செட்டுங்க பெருமாளுக்கு உண்டான அலங்காரங்க இது கிரீடம் இது நாமம் இது காதுங்க இது சங்கு சக்கரம் இது நாமம் இது வந்து பெரிய ஆரம் இந்த மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ண பெரிய சாமிக்கு எவ்வளவு வேணாலும் அலங்காரம் பண்ணிக்கலாம் சரி எல்லாத்துலயுமே சைஸஸ் இருக்கு இது ஒரு மாடலுக்கு ஒரு சைஸ் காமிச்சுக்கிறோம் இப்ப மீச இருக்கிற சாமிக்குன்னா மீச தனியா நமக்கு மீச தனியா இருக்குங்க வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கருப்பராயன் மினிப்பன் அந்த மாதிரி மீச தனியா வரும் கண்ணு புருவ அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி மீசை வச்சுட்டீங்கன்னா இதாகும் இது வந்து தென்கலை நாமங்க இது வடகலை நாம இது மாதிரி வருங்க உங்களுக்கு வித்தியாசமா இருக்கு இது தென்கலை இது வடகலை இந்த மாதிரி வரும் உங்களுக்கு வடகலை சின்ன சைஸ் வந்து பெரிய சைஸுக்கு இவ்வளவு பெரிய சைஸ் வேணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு பெரிய பெருசா இதை விட பெருசாவும் இருக்கு இந்த மாடல்ல இருக்கு இந்த மாடல்லே இருக்கு இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாமி சிலைங்களுக்கான சின்ன சின்ன ட்ரெஸ் அதாவது சுண்டு விரல் சைஸ்ல நீங்க ட்ரெஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் இருக்கு பாபாக்கு வச்சிருக்காங்க அம்மன் சிலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற சாமி சிலைங்கள்ல இருந்து அதாவது கோவிலுக்கு யூஸ் பண்ற வேஷ்டி அந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லையா புடவை எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ நமக்கு பஞ்சகஜம் கூட இருக்குங்க அதுல என்னென்ன சைஸஸ் எல்லாம் இருக்குக்கா நமக்கு 1 இன்ச்ல இருந்து 30 இன்ச் வரைக்குமே நமக்கு பஞ்சகஜம் வச்சிருக்காங்க இல்ல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாமிங்களுக்கு இதெல்லாம் அம்மன் சிலைங்களுக்கு யூஸ் கலசத்துக்கு கட்டுறதுக்கு அம்மன் சிலைங்களுக்குலாம் எம்ப்ராய்டரி வச்ச மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி நமக்கு தாவணியோடவே வந்திருக்கு இதெல்லாமே ரொம்ப கம்மி பிரைஸ் தாங்க அம்மன் சிலைகளுக்கு பார்க்குறோம் நமக்கு சிவனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாமே வந்திருக்கு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ மங்கள விலாசில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இல்லை பாபாக்கு நீங்கள் ட்ரெஸ் பார்க்குறீங்கனாலும் யூஸ்வலாக நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே வச்சுருக்காங்க இதெல்லாம்க்கா பாவாடை தான் இதெல்லாமே பாவாடை தாங்க நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இருக்குது நம்ம காட்டினா இதில் ஏகப்பட்டது காட்டிகிட்டே போகலாம் இதை தவிர்த்து நீங்கள் மாலை பார்க்குறீங்கனாலும் இருக்குது A to Z சாமி அலங்காரத்துக்கு தேவையான கோவில் யூஸ்லேருந்து வீட்டு யூஸ் வரைக்குமே எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்